வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிவிஆர் அவர்களின் மனக்கோலம் அத்தியாயம் 23. கடந்த சில நாட்களாகவே சீதா தான் கொண்டுள்ள முடிவை எப்படி தாயாரிடமும் ஜானாவிடமும் வெளியிடுவது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தாள். அம்மா முதலில் ஆட்சேபனை செய்யத்தான் செய்வாள். ஆனால் மெல்ல மெல்ல வெள்ளத்தின் நீரில் கரைப்பது போல் அவளை தன் வசம் இழுத்து கொண்டு விடலாம். ஜானாவை சீதா எப்படி சமாளிப்பாள்? வார்த்தைக்கு வார்த்தை ஜானா பதில் சொல்லி திணறடித்து விடுவாளே. அன்று செக்ஷனில் வேலை செய்து கொண்டிருக்கையில் அவளுடைய பார்வை நடராஜன் மீது அடிக்கடி சென்றது. அவனும் அவளைப் போல் ஒரு குமாஸ்தா தான். அவனுக்கு 29-30 வயது தான் இருக்கும். பெற்றோருக்கு ஒரு பிள்ளையும் 2 பெண்களும். இரண்டாவது தங்கைக்கு சமீபத்தில் தான் கல்யாணம் ஆகியிருந்தது. இத்தனை நாட்களாக நடராஜனுடைய கல்யாணம் நடக்காமல் இருந்ததற்கே தங்கைகளின் விவாகங்களை முதலில் முடித்துவிட வேண்டும் என்ற அவன் தகப்பனாருடைய பிடிவாதம்தான் காரணம். ஒரு நாள் இன்னொரு குமஸ்தா, டேய், இன்னமே நீ மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு, உன் அப்பா பச்சை கொடியை காட்டி விட்டார் என்று உரக்க கூவியது சீதாவின் காதுகளில் விழுந்தது. அந்த கணமே அவளுடைய மனம் ஜானாவை அவனுடன் இணைத்து பார்த்தது. தாசில்தாரராக ஓய்வு பெற்றிருக்கும் நடராஜனுடைய தகப்பனாருக்கும் மேற்கு மாம்பலத்தில் ஒரு வீடு சொந்தத்தில் இருக்கிறது என்று அவளுக்கு தெரியும். 100-120 பென்ஷன் வருகிறது. நடராஜனுடைய 180 ரூபாய் வேறு. பெண்களை விவாகம் செய்து கொடுத்த பின் ஒரு சாதாரண குடும்பத்துக்கு இவை போதாவா? நடராஜன் இந்த காலத்து பிள்ளைகளைப் போல டெர்லினிலும் திகழ்ந்தாலும் அவனிடம் எந்த விதமான கெட்ட பழக்கங்களும் கிடையாது என்பதை சீதா அறிவாள். பெரியவர்களிடத்தில் மரியாதையுடன் நடந்து கொள்கிறவன் என்பதையும் அலுவலகத்திலே அனுபவ ரீதியாக கண்டிருக்கிறாள். விவசாய வருமான வரி சம்பந்தமாக வெளியூருக்காரர்கள் எத்தனையோ பேர்கள் என்னென்னவோ குறைகளையெல்லாம் தீர்த்து கொள்ள வந்து நிற்பார்கள். ஒருவரிடமும் அவன் பண்பு குறைவாக பேசியதில்லை. மொத்தத்தில் நடராஜன் எல்லா விதங்களிலும் ஜானாவுக்கு ஏற்றவன் என்று சீதா நினைத்தாள். ஜானாவை போன்ற சிவப்பு நிறம், புன்னகை மாறாத முகம், எடுப்பான கண்களும் மூக்கும், இளமை குலையாத உடற்கட்டு, நல்ல குணம், இதையெல்லாம் விட என்ன வேண்டியிருக்கிறது? கல்யாணம் செய்து கொண்டால் மனைவியை நன்றாக வைத்து கொள்ளக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவன் அவன். நினைக்க மனம் திடமாக நடராஜன் தான் ஜானாவுக்கு வர வேண்டும் என்ற எண்ணமே நிலைத்தது. நடராஜன் கல்யாணம் பண்ணி கொள்ள மாட்டேன் என்று திமிர் பிடிவாதம் செய்யாதவன் என்பதும் 2 நாட்களுக்கு முன்னால் ஒரு பெண்ணை பார்த்து வந்ததிலிருந்து தெரிந்தது. அந்த பெண் இன்னும் 2 அங்குலமாவது உயரமாக இருந்திருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்பான் என்ற தகவலையும் அவள் அறிந்திருந்தாள். அன்று செக்ஷனில் சூப்பரண்டென்ட்டையும் இன்னும் ஒரு 2 குமாஸ்தாக்களையும் தவிர வேறு யாரும் இல்லை. சீதா மெதுவாக எழுந்து சென்று நடராஜன் இருக்கும் இடத்தை அடைந்தாள். அருகே காலியாக கிடந்த நாட்காலியையும் இழுத்து போட்டு கொண்டாள். ஏதோ ஆஃபீஸ் சம்பந்தமாக கேட்கத்தான் சீதா வந்திருக்கிறாள் என்று நினைத்த நடராஜன், என்ன சீதா வேணும் என்று கேட்டான். அவனுடைய குரலில் தோய்ந்த பவ்யத்தை ரசித்து கொண்டே சீதா, சொந்த விஷயமாக வந்தேன் என்றாள். சொல்லுங்கள், உங்கள் வீட்டு விலாசம் வேணும். உங்களுடைய தாயார் தகப்பனாரை பார்க்க வரணும். நடராஜனுடைய ஆச்சரியத்தை அவனுடைய கண்களே காட்டி கொடுத்து விட்டன. விலாசம் தரேன், ஆனால் எதுக்குன்னு எனக்கு தெரியலாமா? உங்களுக்கு தான் பச்சை கொடி காட்டியாச்சுன்னு செக்ஷன் முழுதும் பேசிக்கொள்கிறார்களே. ஓ, அது விஷயமாகவா? நீங்கள் வேறு எனக்கு பெண் பார்க்கிறீர்களா? சொன்ன அதே கணத்தில் சீதா சமீபத்தில் அனுபவித்த மனவேதனை அவன் நினைவுக்கு வந்தது. எனக்கு ஒரு தங்கை இருக்கிறாள். 2 பேர்னு எப்போதோ சொன்னதாக ஞாபகம். 2 பேர் தான். ஆனால் ஒருத்தி சம்பந்தமாக தான் வரலாம்னு இருக்கேன். 23 வயசு ஆறுது. போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டிலே இருக்கிறா. அவளுக்கு பார்க்க போகிறீர்களா என்று இயந்திரமாக கேட்டவன் அர்த்த புஷ்டியுடன் சீதாவை பார்த்தான். எனக்கு ஆகாமல் என் தங்கைக்கு கல்யாணமானு தானே உங்கள் மனசு கேட்கிறது என்றாள் சீதா. அவனை புரிந்து கொண்டவளா? ஆமாம், எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசி இல்லை. இனிமேல் அது வேண்டாம் என்கிற முடிவுக்கும் நான் வந்துவிட்டேன். இதை உங்கள் அம்மா ஒப்புக்கொண்டிருக்க மாட்டாளே. ஆனால் என் நிலையை தன்னா தெரிஞ்சிடவா புரிஞ்சு கொள்வா. என் அம்மாவுக்கும் புரிய வைத்து கொள்கிறேன். எனக்கு இப்போதை வயசான மாதிரி என் தங்கைகளுக்கும் வயசாகிவிடாது என்கிற ஒரு எண்ணம்தான் இப்போ என்னை ஆட்டி வைக்கிறது. நடராஜன் பதில் ஏதும் பேசாமல் தான் அவள் வரும் வரையில் எழுதி கொண்டிருந்த பேனாவால் ஏதோ கிறுக்கி கொண்டிருந்தான். சீதா மேலே தொடர்ந்தாள்.
என் தங்கையை பற்றி நான் சொல்லக்கூடாது. எனக்கும் அவளுக்கும் எந்தவித பொருத்தமும் கிடையாது. அவள் நல்ல நிறம், ரொம்பவும் அழகாக இருப்பாள். SSLC வரையில் போய் படிச்சிருக்கா. கொஞ்சம் கலகலப்பாக பேசுவாள். ஆனால் ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக விட்டால் இப்போ அலங்காரத்தில் இருக்கிற மோகமும் குறைஞ்சு போயிடும். நிறையையும் குறையையும் ஒழிக்காமல் சொல்கிறீர்கள். உண்மை முக்கியம் இல்லையா? பெண்ணை பார்த்தால் பிடிக்காமல் இருக்காது. ஆனால் நானே நேரடியாக உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம் அநாகரிகம்தான். வேறு எப்படி என்னால் சொல்ல முடியும்? வீட்டுக்கு மூத்தவளாய் போய்விட்ட காரணத்தாலே சில கஷ்டங்கள் இருக்கும். நீங்கள் என் வீட்டுக்கு வாருங்கள். என் நிலைமை உங்களுக்கு தெரியும். உங்கள் தாயார் தகப்பனாருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி வைக்க வேண்டும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஜாதகமும் தர சொல்கிறேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ். நாம் ஆரம்பிக்கிறோம். அப்புறம் பகவான் சித்தப்படி நடராஜன் புன்னகை புரிந்தான். 2 நாட்களுக்கு பிறகு மேற்கு மாம்பலத்தில் சுப்பையா நாயுடு தெருவுக்கு அவள் சென்றாள். நடராஜனுடைய தாயார் சீதாவின் குடும்பத்தை பற்றி ஏற்கனவே பிள்ளை மூலம் அறிந்திருந்தவளாயினும் அவளிடமும் நேரடியாக விசாரித்தாள். அவளுடைய பண்பு அந்த அம்மாளை கவர்ந்தது. காப்பி பலகாரமெல்லாம் கொடுத்துவிட்டு ஜாதகத்தையும் தந்தாள். ஜாதகம் சேர்ந்து பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் பரஸ்பரம் பிடித்திருந்தால் சீதா வரதட்சுமியை பற்றியோ சீர்வரிசைகளை பற்றியோ கவலைப்பட வேண்டாம் என்றும் தைரியம் அளித்தாள். இதுவரையில் யாருக்குமே தெரியாமல் எல்லா நடவடிக்கைகளையும் எடுத்த சீதா மயிலாப்பூர் ஜோசியர் ஜாதக பொருத்தம் அபாரமாக இருக்கிறது என்று சொல்லவே மேற்கொண்டு என்ன செய்வது என்று புரியாமல் விழித்தாள். அம்மா என்ன சொல்வாளோ என்ற பயமும் ஜானா எப்படி இந்த பிரேரணையை வரவேற்பாள் என்ற திகிலும் அவளை வாட்டின. 2 நாட்கள் மன போராட்டத்தில் அவள் தவித்த பிறகு 3ஆம் நாள் ஒரு முடிவு கண்டுவிடுவது என்று சங்கற்பம் அவளுள் உண்டாயிற்று. அன்று அரை நாள் லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். ஆஃபீஸை விட்டு புறப்படும் முன் நடராஜனை பார்த்தாள். அவன் என்றும் போல் முறவழித்துவிட்டு தன் வேலையில் ஈடுபட்டான். ஜாதகங்கள் சேர்ந்திருக்கின்றனவா என்று அவனாக கேட்க மாட்டான். நாம சொன்னால் என்ன என்ற எண்ணம் சீதாவுக்கு ஏற்பட்டது. ஆனால் அடுத்த கணமே அந்த எண்ணத்தை மறந்தாள். ஒருவேளை அம்மா முரட்டு பிடிவாதம் பிடித்தால், ஜானா தன் சொரூபத்தை காட்டிவிட்டால், இவனிடம் ஜாதகம் பொருந்தியுள்ளதை சொன்னது மட்டும்தான் மிச்சமாகும். அதன் பிறகு மேலே நடவடிக்கைகள் இல்லாமல் போகும். நடராஜன் தன்னை பெண் வீட்டாருக்கு பிடிக்கவில்லை என்று எண்ணிக்கொள்வான். அவள் வீட்டை அடைந்த போது நல்ல வேளையாக கமலாவும் வீட்டில் இல்லை. யாரோ ஒரு சிநேகிதியுடன் சினிமாவுக்கு சென்றிருந்தாள். என்னடி, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்ட என்றால் அரிசியில் கல் பொறுக்கி கொண்டிருந்த பாக்கிரதி. காரியமாக தான் என்று சீதா கொடையையும் பர்ஸையும் ரேடியோ அருகே மேஜையின் மீது வைத்துவிட்டு அம்மாவுக்கு முன்னால் வந்து உட்கார்ந்து கொண்டாள். கொஞ்சம் தள்ளி உட்காரு சீதா, வெளிச்சம் மறைக்கிறது. தான் இருந்த இடத்திலிருந்து சிறிது தள்ளி சீதா முற்றத்து தூணின் மேல் சாய்ந்து உட்கார்ந்தாள். ஒரு நிமிஷம் மனதில் பேச வேண்டிய வார்த்தைகளை தயார் செய்து கொண்டு நிதானமாக, அம்மா, இப்போ நான் சொல்லப் போகிறதை கேட்டால் நீ திடுக்கிட்டு போனாலும் போய்விடுவே. ஒரு வேளை ஆத்திரமும் கோபமும் வரும். என்ன பெருசாக பீடிகை போடுற? என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு நானே தீர்மானிச்சிட்டேன். இதை சொல்கிறதுக்கு தான் நான் லீவு போட்டுட்டு வந்தேன். கொஞ்சம் பொறுமையாக கேளம்மா. எனக்கும் கல்யாணத்துக்கும் ராசியே இல்லைன்னு எனக்கே நிச்சயமாக பட்டுடுத்து. விதி 2 தரம் ஏமாத்தினப்புறம் என்னதான் பிரத்தியார் 2ஆம் தடவை முறிந்து போனது. என்னுடைய நல்ல காலம்னு தேற்றினாலும் எனக்கெனவோ மனசு சமாதானமே இல்லாமல் போய்விட்டது. இனிமேல் விதியாக பார்த்து எனக்கு ஒரு புருஷனை தேடி இழுத்து கொண்டு வருகிற வரைக்கும் நான் அதில் ஒரு ஆசையோ பாத்திரமோ படுவேன்னு எனக்கு தோணலை. அதனாலே சீதா நிறுத்தினாள். அதனாலே என்னுடைய கல்யாணம் நடந்தப்புறம் தான் தங்கைகளுக்கும் பார்க்கலாம்னு ஒத்தி போடுறது சரியாக இருக்காதுன்னு தோன்றுறது. 1 மாதமாகவே இப்படி ஒரு நினைப்பு என் மனசிலே பதிஞ்சு போய்விட்டது. சமயம் வர்றபோது உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். இப்போ அந்த சமயம் வந்துடுதா? ஆமாம் அம்மா, என்னுடைய ஆஃபீஸிலேயே என் செக்ஷனிலேயே நடராஜன் ஒரு பிள்ளை இருக்கான். நல்ல குடும்பம். அப்பா தாசில்தாராக இருந்து இப்போது பென்ஷன் வாங்கிட்டு இருக்கார். மாம்பழத்தில் ஒரு சின்ன வீடு இருக்குது. பிள்ளையே எனக்கு 7-8 வருஷங்களாக தெரியும். ஜானாவுக்கு சரியான ஜோடி. நல்ல சிவப்பு, மூக்கும் மொழியுமா, கண்ணுக்கு லட்சணமாக இருப்பான். எல்லாம் சரிதாண்டி. இந்த நம்ம ஜானாவுக்கு வேண்டாம்னு நான் சொல்லலை. ஆனால் உனக்கு முன்னாலே அவளுக்கு கல்யாணமா?
என்று சொன்ன பாகிரதி மறுகணமே, ஆனால் நீதான் எனக்கு கல்யாணமே வேண்டாம் என்கிறாயே என்றாள். எனக்கு முன்னாடி அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதிலே உனக்கு பரிபூர்ண இஷ்டம் இருக்கதான்னு எனக்கு தெரியணும். ஆனால் நீ எல்லாத்தையும் உலகப்போக்கை தெரிஞ்சுட்டு பேசணும். 12 வயசுலேயும் 13 வயசுலேயும் உங்களுக்கெல்லாம் அந்த காலத்திலே கல்யாணமாச்சு. அந்த காலம் இல்லை இது. இப்போ நம்ம வாழ்கிற யுகமே வேறு. சௌகரியத்தையும் அனுகூல பிரதிகூலங்களையும் பார்த்து நடத்தி கொள்கிற காலம். எதிர் வீட்டு கற்பகத்தை பாரேன். வயசு 34 ஆகிறது. 3 தங்கைகளும் மாற்றி மாற்றி பிரசவத்துக்கு வந்து போகிறா. அந்த குழந்தைகளுக்கெல்லாம் கற்பகம் பிரியமா. ஆனால் அவளை எந்த குழந்தை அம்மா அம்மான்னு கூப்பிடும்? எம்ஏ படிச்சிருக்கிறாள், 300 ரூபாய் சம்பளம் வாங்குறா. ஆனால் கல்யாணம் அன்னைக்கு அவள் வேண்டாம்னு சொல்லிட்டா. அதனாலே அவள் அப்பா அம்மா பேசாமல் இருக்கலையே. மற்ற 3 பெண்களுக்கும் கல்யாணம் நடத்தலையா? இது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இது மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலேன்னு நினச்சிட்டு இதையெல்லாம் என்கிட்ட விசித்திருக்கிறியா? எல்லாம் நன்னா புரியறதடி. உன் வயசுலே நான் 3 பேர்களையும் பெற்று பிரசவத்தையும் நிறுத்தியாச்சு. நீ சொல்கிற மாதிரி அது அந்த காலம். பெண்ணை பெற்றுவிட்டால் அம்மா வயிற்றிலே நெருப்பை கட்டிண்டுவாள். இப்போது கல்யாணம் ஆகாவிட்டால் என்ன, சம்பாதிக்க போய் விடலாம் என்கிற தைரியம் வந்துடுத்து. இது இப்போதைய நாகரிகம். ஆனால் நம்ம வீட்டிலையும் கற்பகம் கேஸ் மாதிரி இருக்கணுமா? மெல்ல மெல்ல அம்மா என் வழியிலே வந்து கொண்டிருக்கிறாள். அவளுடைய மனதுக்கு உகந்ததாக தைரியமூட்டும் வகையில் இப்போது சமாதானம் அளித்துவிட்டால் அவள் கண்டிப்பாக ஒப்புக்கொண்டு விடுவாள் என்று சீதாவுக்கு தோன்றியது. நாம் இவ்வளவெல்லாம் சொல்கிறோமே, இந்த வருஷம் ஜானாவுக்கும் அடுத்த வருஷம் கமலாவுக்கும் கல்யாணமாகிவிட்டால் அப்புறம் எனக்கு என்ன வயசு? 28 முடிஞ்சு 29 ஆகும். 30 கூட இல்லை. எனக்கு தெரிஞ்சு 30 வயசுலேயே எத்தனை பெண்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கிறது உனக்கு தான் தெரியுமே. நீ கூட போயிருந்தியே அந்த ருக்குமணியின் கல்யாணத்துக்கு. எத்தனை வயசுல கல்யாணம் நடந்ததுன்னு நினைக்கிற? 32. அதனாலே என்ன சொல்கிறேன்னா, எனக்கும் ஒரு வேளை இந்த துரதிருஷ்டம் தொலைந்து கல்யாணம் ஆனாலும் ஆகும். நீ அதை பற்றி கவலையே படக்கூடாது. சீதாவின் நீண்ட பேச்சு தாயாரை ஆட்டி வைத்திருக்க வேண்டும். அவள் வெகு நேரம் பேசாமல் அரிசியிலிருந்து கற்களை பொறுக்கி கொண்டிருந்தாள். அம்மா எத்தனை நேரமானாலும் யோசனை செய்யட்டும் என்று சீதாவும் காத்திருந்தாள். அம்மா எதிர்வாதம் செய்ய முடியாத அளவுக்கு தான் சாங்கோபாங்கமாக விட்டதான திருப்தியும் சந்தோஷமும் அவளுக்கு உண்டாயின. அதுவே அவளுக்கு நம்பிக்கையையும் அளித்தது. திடீரென்று கூறாக வைத்திருந்த கற்களை ஒரு கையால் அள்ளி ஒதுக்கி கொண்டே பாகிரதி அம்மாள் சீதா என்றாள். பிறகு நீ சொல்கிறதிலே ஒரு தப்பும் இருக்கிறதா எனக்கு படலே. இருந்தாலும் ஊர் உலகமும் ஒப்புக்கொள்ளாத வகையிலே நாம் ஒரு காரியம் செய்யறதுக்கு என் மனசு ஒப்ப மாட்டேன் என்கிறது. இந்த வரன் இப்படியே இருக்கட்டும். கூடிய சீக்கிரத்திலே உனக்கு ஒரு நல்ல வரனாக பார்த்து முடிப்போம் என்றாள். நீ போகாத ஊருக்கு வழி தேடுகிறாய் அம்மா. இப்போது சீதா அழுத்து கொண்டாள். அவளது நம்பிக்கை தளர்ந்தது. இல்லடி, 2 தவறினால் 3வது நிச்சயமாக தக்கும். வீட்டுக்கு மூத்தவளாய் பிறந்தவதான் முதலில் விளக்கேத்தனம். வயத்தை திறந்து பெற்றுட்டேன். நீ என்னன்னைக்கும் கல்யாணம் ஆகாமல் நிற்கிறதை என்னாலே பார்த்து சகிக்க முடியாது. அம்மா, என்ன பேசுவது என்று சீதாவுக்கு புரியவில்லை. சந்தானத்திடம் சொல்லி வைக்கிறேன். நல்ல வரனா அவனே கொண்டு வரட்டும். 2 பெண் கல்யாணத்தையும் ஒரே பந்தலில் முடிக்கலாம். செலவும் குறையும். கற்பக மாதிரி நானும் கல்யாணமே செய்து கொள்ள மாட்டேன்னு சத்தியம் பண்ணி சபதம் செய்தால்தான் நீ வழிக்கு வருவாயாம்மா. இப்போது சீதாவுக்கு ஆத்திரம் பீறிட்டு கொண்டு வந்தது. உணர்ச்சி கொந்தளிப்பில் கண்ணீர் கூட கண்களில் கூட கட்டி நின்றது. யோசனையை நான் கேட்கணும்னு நீ எதிர்பார்க்கறது மாதிரி என் யோசனையை நீ கேட்கணும்னு நான் எதிர்பார்க்கறது தப்பா சீதா? உன் யோசனை நடைமுறைக்கு ஏற்றுப்படியாக இல்லை. அதையும் பார்ப்போமே. நடராஜன் மாதிரி ஒரு பிள்ளை கிடைக்கிறது அபூர்வம். ஆமாம், நல்ல பிள்ளை, நல்ல குடும்பம். ஒவ்வொரு ஜாதகம் வர போதும் அப்படி தாண்டி எனக்கு மனசுக்கு நினைக்கும். நாளைக்கே இதை விட வசதியாக கிடைக்கும். ஆனால் நான் நடராஜன் வேண்டாம்னு சொல்லலையே. குவிக்க வைத்த கல்லை அம்மா கையிலே அள்ளி கொண்டு தெருவிலே எரிய வாசல் பக்கம் சென்றாள்.
தன்னுடைய பிரேரணையே அவள் குப்பை தொட்டியில் போட்டுவிட்டதாக தோன்றியது சீதாவுக்கு. ஆனாலும் அவள் ஒரேடியாக மனம் உடைந்து போய்விடவில்லை. இன்னும் ஒரு அஸ்திரம் அவளிடம் தயாராக இருந்தது. அம்மா என்றால் அவள். பாகிருதி திரும்பி கூடத்துக்கு வந்ததும், சொல்லு, இன்னும் ஏதாவது பாக்கி இருந்தால் கேட்டுடுறேன். நடராஜனையும் ஜானாவுக்கு பிடிச்சிருந்தால் அவளும் சம்மதிச்சிட்டா அப்புறம் நீ ஆட்சேபிக்க ஒன்றும் இருக்காதே. ஏண்டி, நான் இத்தனை நேரம் சொன்னதன் தாத்பரியமே உனக்கு புரியலையா? அவளுக்கு அவனை பார்த்து பிடிக்கணுமானால் அவன் பெண் பார்க்க வேண்டாமா? அப்படி வர்றதுன்னா நானும் இதுக்கு ஒத்துக்கொள்கிற மாதிரி தானடி. உன் கல்யாணம் என்னைக்கு நிச்சயமாகிறதோ அப்புறம்தான் ஜானாவின் வர்ணை பற்றிய பேச்சே இருக்கும் என்கிட்ட என்றாள் பாகிருதி தீர்மானமாக.